குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் வகுப்பு தான் பார்க்க போறோம். இது 6ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் உள்ள இயல் 2 தான் பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி நாம இயல் 1 பார்த்தோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி என்ற தலைப்பின் கீழ பார்த்தோம். கல்வியினுடைய முக்கியத்துவம், கல்வி கற்பதனால் நமக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும், கல்வியினுடைய அவசியத்தை பத்தி நாம முதல் வகுப்புல பார்த்தோம். இது மொத்தமா பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல உள்ள 5வது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான பண்பு தான் பாடறிந்து ஒழுகுதல் என்பது ஒரு வகையான பண்பை குறிக்கக்கூடிய சொல் தான் பாடறிந்து ஒழுகுதல். இது பாடறிந்து ஒழுகுதல்னா என்னன்னா, நம்ம அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு அல்லது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளை மாற்றிக்கொள்வதற்கான பொருள் தான் இந்த பாடறிந்து ஒழுகுதல் என்பதற்கான பொருள். இந்த பாடத்தின் தலைப்பின் கீழ என்னெல்லாம் தலைப்புகள் இடம்பெற்றிருக்குதுன்னு பார்ப்போம். அந்த கருத்துக்கள் நமக்கு என்ன உணர்த்துதுன்னு பார்ப்போம். இந்த படத்த பாருங்க. இந்த படம் எங்க இருக்கு? இந்த படத்தை இது இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு, அந்த இடத்திற்கு நீங்கலாம் போயிருக்கீங்களா? இந்த காட்சிகள்லாம் பார்த்திருக்கீங்களா? இது யாரோட காலத்தை சார்ந்தவை? இந்த படம் என்ன உணர்த்துதுன்ட்டு பாருங்க மாணவர்கள். அப்படி தெரியலன்னா, முதல்ல சிந்திங்க. எங்க இருக்குதுன்னு ஒரு சிந்திச்சு பாருங்க. அப்படி தெரியாத பட்சத்துல இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த படத்தினுடைய எதை சொல்ல வருதுன்னு சொல்லிட்டோம். கற்றலின் நோக்கங்களுக்கு முன்னாடி இந்த பாடத்தினுடைய தலைப்புகள் பாருங்க. கவிதை பேழையில ஒரு கவிதை ஆசார கோவை, அதுக்கப்புறம் கண்மணியே கண்ணுறங்கு என்ற கவிதை பேழையில தாலாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழர் திருவிழா உரைநடை பகுதியில கொடுத்துருக்காங்க. 4வது பாருங்க, மனம் கவரும் மாமல்லபுரம் என்ற தலைப்புல விரிவானத்துல தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. 5வது பாருங்க, மயங்கொலிங்கள். இது இலக்கண பகுதியான மயங்கொலிங்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. இதோடு இந்த பாடம் நிறைவடைது. மற்றும் மாணவருடைய செயல்திறன்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு இந்த வகுப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரே வகுப்பாக கூடிரும். மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரே வகுப்பாக முழுமையா ஒரு பாடத்தை எடுத்தா முழுமையா ஒரு படித்த திருப்தி கிடைக்கும். சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மத்தது சின்ன சின்ன வீடியோவா போட்டுட்டு என்னோட நோக்கம் கிடையாது. ஒரு பாடத்தை படிச்சீங்கன்னா அந்த பாடத்தின் முழுவதும் படிச்சால்தான் அதற்கு முழு பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த முழு பாடமும் எதை பத்தி சொல்லுது, என்ன உணர்த்த வருது, எதற்காக இந்த பாடத்தை நமக்கு வழங்கப்பட்டிருக்கு, 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குழந்தை பருவத்திலிருந்து மாணவர் பருவத்திற்கு கற்க வந்திருக்கீங்க. குழந்தை பருவத்துல எப்படி நீங்க பாடம் படித்தனா, ஒரு விளையாட்டு சார்ந்த பாடத்தை தான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு படத்தை காட்டியோ இல்லாட்டி உங்களுக்கு செயல்முறையாகவோ இருந்தது. இந்த பாடங்கள் 6ஆம் வகுப்புல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரி பாடம் அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சிந்தனையை தூண்டும் வகையிலும் உங்கள் அறிவுக்கு பயிற்சி கொடுக்கும் விதமாக தான், புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளும் தான் உங்களுக்கு அனைத்து விதமான பாடங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால மாணவர்கள் இந்த பாடத்தின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளும் எதற்காக கொடுக்கப்பட்டது, எதுக்காக 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சிந்திங்க. அந்த சிந்திச்சதை மனதுல நிறுத்தி அதை உள்வாங்கி என்ன சொல்ல வருது, படித்ததை நல்லபடியா நிலை நிறுத்தி மனதுல அதன் கற்ற வழியில் நடக்க இந்த வயதிலேயே முயற்சி பண்ணுங்க. அதற்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாடங்களும் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி சிறு வயதிலேயே ஒவ்வொரு விதை உங்களுடைய ஆழ் மனதில் விதைக்கக்கூடியதாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பாடத்தினுடைய அனைத்து தலைப்புகளும். அதனால ஒவ்வொரு பாடத்தையும் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி இந்த பாடத்தை கற்ற வழியில் நடக்கிறதுக்காகத்தான் இந்த பாடங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போவோம். கற்றலின் நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி என்ற தலைப்பின் கீழே முன்ன பார்த்தோம். கல்வியினுடைய சிறப்புகள்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப பாருங்க, நல்லொழுக்க பண்புகளை அறிதல். நல்லொழுக்கத்திற்கான பண்புகள்லாம் என்ன? நல்லொழுக்கம் என்பது இருக்குது. அந்த நல்ல ஒழுக்கம் உருவாவதற்கு எந்தெந்த பண்புகளை எல்லாம் நாம செஞ்சா அந்த நல்லொழுக்கம் என்ற ஒரு பண்பு இருக்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. தமிழர் திருநாளின் சிறப்பை உணர்தல். அப்போ தமிழர்களுடைய திருநாளினுடைய அதனுடைய சிறப்பை எந்த அளவுக்கு தமிழர்களுடைய திருநாள், அதாவது தமிழர் திருநாள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது, அவங்களுடைய பண்பாடு அப்படின்றதுதான் உணர்ந்து கொள்ள போறீங்க. தமிழுடைய சிற்பக்கலை சிறப்பு, அவங்களுடைய சிற்ப கலைகளுடைய சிறப்பையும் மற்ற பிற கலைகளையும் தெரிஞ்சுக்க போறீங்க. நாட்டுப்புற பாடல்கள் மூலம், அதாவது கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் மூலம் வெளிப்படும் நாகரிகம் பண்பாட்டினை அறிதல். அப்போ தமிழர்களுடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களின் மூலமாகவும்
அவங்க என்னத்தை வெளிப்படுத்திருக்காங்கன்னா நாகரிகம் மற்றும் அவர்களுடைய தமிழருடைய பண்பாட்டினை அந்த பாடல்களின் மூலம் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க இந்த பாடத்தின் வாயிலாக. மயங்கொலி வேறுபாடு அறிந்து மொழியை சரியாக பயன்படுது. அதாவது மாணவர்களுக்கு எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு இப்பவே கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மொழியை வந்துட்டு பிழையில்லாமல், தவறில்லாமல், தப்பில்லாமல் முதல்ல வாசிக்கணும். அப்படி வாசிச்சு, நீங்க வாசிக்கிறது பிழையில்லாம வாசிச்சீங்கன்னா தான், பிழையில்லாமல் எழுதவே வரும். எந்த எழுத்து நீங்க உச்சரிக்கும் போதே அது கரெக்டான வழியில உச்சரிச்சீங்கன்னா தான், அது எழுதும்போது உங்களுக்கு அதே வடிவில வந்து வரும். நீங்க தவறாக தவறாக ஒரு உச்சரிக்கும் போதே, அப்ப தவறான பொருள் உருவாகும். அந்த பொருளுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமயே போயிடும். அதனால வாசிப்பு திறன் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று மாணவர்களுக்கு. அதனாலதான் சரியாக எந்த ஒரு பாடத்தையும் நீங்க படிக்கும் போதும் சரியான உச்சரிப்புடன் படித்து அந்த பாடத்தினுடைய பொருள் புரிந்து அதுக்கப்புறம் பாடத்தை வந்து உள்ள உள்வாங்குங்க. மயங்கொலி வேறுபாடு அதை தெரிஞ்சாதான் நீங்க எந்த ஒரு மொழியானாலும் அதை சரியான முறையில என்ன செய்ய முடியும், அந்த மொழியை வந்து பயன்படுத்த முடியும். கவிதை பேழை இயல் 1, 2ல ஆசார கோவை என்ற கவிதையின் கீழே என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நுழையும் முன் பார்த்துட்டு பாடலின் பொருள் ஆசிரியர் பார்த்துட்டு நூல்வெளி பார்த்துட்டு பொருள் சொல்லும் பொருளும் பாடலின் பொருள் அப்புறம் பாடலுக்குள்ள நம்ம ரிவர்ஸ்ல இந்த ஆர்டர்ல தான் நாம உங்களுக்கு ஒவ்வொரு தமிழ் வகுப்பையும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும்னு சொல்லிடும். நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். அப்போ எது வந்துட்டு நல்ல மனிதர்களை உருவாக்குனா நல்ல ஒழுக்கங்கள் தான். அந்த நல்ல ஒழுக்கங்கள்லாம் என்னெல்லாம் ஒரு மனிதனுக்கு உண்டானதுன்னு பார்க்கணும். அப்போ ஒரு நல்ல மனிதனா உருவாகிறதுக்கு என்ன வேணும், நல்ல ஒழுக்கம் தான் வேணும். அப்ப நல்ல ஒழுக்கம் இருந்தாவே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி வாழ்வு வாழ முடியும். அப்போ அந்த நல்ல ஒழுக்கம் என்பது எதை என்று தெரிந்தால்தானே அதை பின்பற்றி வாழ முடியும். அந்த நல் ஒழுக்கமே எது என்று தெரியாமலேயே அதை எப்படி பின்பற்றி வாழ முடியும்? அதை தான் கொடுத்திருக்காங்க. அப்போ நல் ஒழுக்கம் தான் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குனா அப்படிப்பட்ட நல் ஒழுக்கங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அதை பின்பற்ற முடியும். ஏன்னா அது வாழ்க்கையில நல்ல மனிதர்களை உருவாக்கும் என்ற பொருள் கொடுக்குது. அப்போ அப்படித்தானே நீங்க பின்பற்ற முடியும். அதை தெரியாம எது வந்துட்டு நல்ல ஒழுக்கம்னே தெரியாம அதை எப்படி நீங்க பின்பற்ற முடியும்? அதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல் ஒழுக்கங்கள்னா என்ன? இது மாணவர்களுடைய இப்பவே உங்களுடைய மனதில் விதைக்கக்கூடியதெல்லாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு விதைக்கக்கூடிய விதைகள். இதன் வழியில் கற்ற வழியில் நின்று அதை மாணவர்கள் வந்துட்டு தன் வாழ்க்கையில வந்துட்டு பின்பற்றுவதற்காக தான் இந்த பாடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். அறநூல்கள்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், நீதி நூல்கள்னு சொல்லியிருக்கோம். அப்ப நீதி நூல்கள் யாரு? நம்ம முன்னோர்கள் வந்துட்டு தாத்தா பாட்டி முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் வந்துட்டு நல்ல அறநூல்களை எதற்காக படைத்தாங்கன்னா நல்ல வழியில நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்காகவும் அது உங்களை பின்பற்றி நடப்பதற்காகவும் தான் படைக்கப்பட்டது இந்த நூல்கள், அறநூல்கள். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அப்போ நாம பின்பற்றிய வாழ்க்கைக்கு தேவையான நல் ஒழுக்கங்களையும் எந்த நூல்கள் கொடுக்குதுன்னா இந்த அறநூல்கள் கொடுக்கின்றதுன்னு சொல்றாங்க. அவற்றை அறிவோம் வாருங்கள். என்னெல்லாம் நற்பண்புகள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நூல்வெளி பாருங்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். அப்போ இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. அப்போ ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். இந்த ஆசாரக்கோவை என்பதற்கு பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அப்போ நல்ல நல்ல ஒழுக்கம் இருக்க எத்தனை வகையான ஒழுக்கங்களும் அந்த ஒழுக்கங்களெல்லாம் இணைந்து ஒரு தொகுப்பாக கொடுக்கப்பட்டதுதான் ஆசாரக்கோவை. அதனாலதான் அதனுடைய நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு இதற்கு பொருள் கொடுத்திருக்காங்க. இந்த நூல் பாத்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் படிச்சோம் இல்லையா, 18 நூல்கள் வந்துட்டு அந்த நீதி நூல்கள்ல கொடுக்கப்பட்டது திருக்குறளும் ஒன்றுன்னு பார்த்தோம் சென்ற வகுப்புல. அந்த நூல்ல தான் இதுவும் ஒன்று. அப்ப 18 கீழ்கணக்கு நூல்களுள் இந்த நூலும் ஒன்றுன்றாங்க. இந்த நூல்ல பாத்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. அப்ப 100 பாடல்களை கொண்டதுதான் ஆசாரக்கோவை. இதுதான் இந்த நூல் வெளியில கொடுக்கப்பட்ட செய்தி. இப்ப பாருங்க, சொல்லும் பொருளும் பாருங்க. நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை என்று பொருள். நன்றி அறிதல்னா என்னன்னா பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது தான் நன்றி அறிதல். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் அது என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அதே மாதிரி நீங்களும் உதவி செய்ய மறக்க கூடாது மற்றவர்களுக்கு. ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல்.
யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, உங்க வயதுக்கு சமமானவர்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? சமமாக, அதாவது ஏற்றத்தாழ்வு பாகுபாடு எதுவுமே இல்லாமல் என்ன செய்யணும்? அனைவரையும் சமமாக பேணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்டல் என்பது என்னன்னு பொருள் பார்த்தீங்கன்னா, நட்பு கொள்ளுதல். அதாவது நட்புடன் இருத்தல் தான் வந்து நட்டல் என்பதன் பொருள். இதற்காக சொல்லும் பொருளும். அடுத்து இந்த பாடல் எண்ணின் பொருள் பாருங்க. பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். அதாவது பிறர் செய்த உதவியை என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாதுங்கிறாங்க. இரண்டாவது பாருங்க, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். அதாவது உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சா அந்த தீமையை என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளணும். ஆனால் உதவியை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. தீமை செய்தால் அதை பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இனிய சொற்களை பேசணும். எவ்வளவோ சொல்லு நம்ம திருக்குறள்லயே பார்த்தோம். இனிமையான சொற்கள் நிறைய இருக்குது. அந்த சொல்லை விட்டு கடுஞ்சொல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 வரிகள்ல வந்து திருவள்ளுவர் வந்து கொடுத்திருந்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொன்னோம். அப்போ பல இனிய சொற்கள் பல இருக்குது. அதனால தீய சொற்களை வந்து பேசக்கூடாது, கடும் சொற்களை பேசக்கூடாதுன்றதா இதனுடைய பொருள். அப்போ இனிமையான சொற்களை தான் பேசணும். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிரு இருத்தல். அப்போ சிறு எறும்பேனும் அதற்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு விளைவிக்க கூடாது. எந்த ஒரு சிறு விலங்கானம், அது செடியா இருக்கலாம், புல்லா இருக்கலாம், எல்லாமே அனைத்தும் உயிர்களும் தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ எந்த ஒரு உயிருக்கும் என்ன செய்யக்கூடாது? துன்பமோ தீங்குமோ செய்யாம இருக்கிறது தான் வந்துட்டு இதனுடைய பொருள். அதுக்கப்புறம் பாருங்க, கல்வி அறிவு பெறுதல். கல்வி அறிவோடு இருக்கணும், கல்வி அறிவு பெற்று இருக்கணும்னு சொல்றாங்க. எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராக இருத்தல். அப்போ துன்பம் செய்யக்கூடாது, கல்வி அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும், எல்லோரையும் சமமாக பேண வேண்டும், எல்லோரும் சமமாக கருதல் வேண்டும். கல்வி கற்றதுனால அந்த கல்வி என்ன இருக்கணும்? அறிவோடு இருக்கணும். கல்வி கற்கிறது மற்றும் பெரிதல்ல, அறிவுடையவராக இருத்தல் வேண்டும். அறிவுடையவராக இருத்தல் வேண்டும். நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். அதாவது நல்ல நல்ல பண்புகள் இருக்கு இல்லையா? அந்த நற்பண்புகள் நிறைந்தவர்களோடு தான் என்ன செய்யணும்? நட்பு, அதாவது நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நட்பு தான் கொள்ள வேண்டும். நட்பண்புகள் இல்லாதவரும் நட்பு கொள்ளக்கூடாதுன்றதான் இதனுடைய பொருள். இவை 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும். அதனாலதான் மாணவர்களாகிய உங்களுடைய மனதில் விதைக்கக்கூடிய நல்லொழுக்கங்களுடைய விதைகள் தான் இதை. இந்த 8 ஒழுக்கங்களும் எதில் கூறியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசார கோவை, ஆசிரியர் பெருவாயின் முள்ளியம். இப்ப வாங்க பாடலை பார்ப்போம். நன்றி அறிதல்னா நன்றியுடன் இருத்தல். நன்றியை மறக்க கூடாது. பிறர் செய்த உதவியை, நன்றியை மறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பொறை உடைமைனா பிறர் செய்யும் தீங்குகளை வந்துட்டு பொறுத்து கொள்ளுதல். இன்சொல்லோடு என்பது இனிமையான சொற்களை வந்து பேசுதல். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாதை, அதாவது இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமல், எந்த ஒரு உயிரினத்திற்கும் இன்னாதுன்னா தீங்கு செய்யாமல் இருத்தல் தான் வந்துட்டு இதனுடைய பொருள். கல்வியோடு கல்வி கற்று இருக்கணும், கல்வி அறிவு பெற்றிருத்தல் தான் வந்து கல்வியோடு இருத்தல். ஒப்புரவு என்பதுன்னா அனைவரையும் சமமாக பார்த்தல். ஆற்ற அறிதல் அறிவுடைமை. ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்பது அறிவுடையராக இருத்தல். நல்லினத்தாரோடு நட்டல், அதாவது பண்புகள் உடையவர்கள் கொண்டு நட்போடு இருத்தல் தான் வந்து நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்றதுக்கு பொருள். இவை 8ம், இவை எத்தனைனா இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. அதாவது ஆசார வித்துல சொல்லப்பட்ட விதைகள் தான் இவை 8ம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன இருக்கணும்? நன்றியோடு இருக்கணும், பொறையுடைமை, சில செய்யக்கூடிய தீங்குகளை வந்து பொறுத்து கொள்ளணும், இனிமையான சொற்களை கூறணும், எந்த ஒரு சிறு உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கணும், கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும், அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும், ஆற்ற அறிவுனா அறிவுடையவராக இருத்தல் வேண்டும், நல்ல நல்ல பண்புகள் கொண்டவர்களோடு நட்பு கொள்ளல் வேண்டும். இவை 8ம் தான் சொல்லிய ஆசார கோவையின் ஆசார வித்துன்னு சொல்றாங்க. அதுதான் வித்துனா விதை என்று பொருள். வாங்க, கற்ற பின் எப்படி இருக்கணும், இந்த பாடத்தை படித்த பின் எப்படி நீங்க நடக்கணும்னு பாருங்க. நாம் எந்தெந்த வகையில் பிறருக்கு உதவி நிறைய இருக்கு. அப்ப எந்தெந்த வகையில உதவி செய்யலாம் என்பதை குறித்து நண்பர்களுடன் கலந்துரையாடுங்க. எந்த உதவி செய்யறதுக்கு நிறைய இருக்குது. அப்ப எந்தெந்த உதவிகள்லாம் பிறருக்கு உதவலாம் அப்படின்ட்டு நண்பர்களுடன் கலந்துரையாடுங்க. இந்த பாடலில் கூறப்படும் கருத்துக்களுக்கு பொருத்தமான திருக்குறள் அதிகாரங்களில் தலைப்பினை பட்டியலிடுங்க.
அப்போ நாம சென்ற வகுப்புல பார்த்தோம் 133 அதிகாரங்கள் இருக்கு. அந்த அதிகாரத்தில் எந்த ஒரு அதிகாரம் இந்த பாடலுக்கான தலைப்பாக பொருந்ததுன்னு மாணவர்களை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. கூடாத நட்பு கேடாய் முடியும் என்ற கருத்து அமைந்த கதை ஒன்று எழுதுக. அப்ப கூடாத நட்பு வந்துட்டு எப்படி முடியும்? அது கேடுல தான் போய் முடியும்னு சொல்லிட்டு அந்த கருத்து அமைந்த ஒரு கதை ஒன்று கூற சொல்லியிருக்காங்க. எந்த அப்ப கூடாதவங்களும் கூட சேர்ந்தா எந்த மாதிரியெல்லாம் கேடுகள்லாம் விளைவிக்கப்படும், அது என்னெல்லாம் எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றத இதனுடைய பொருள். இதுல அமைத்து ஒரு கதை எழுத கூற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மதிப்பீடு வந்து மாணவர்களுக்கானது. கண்மணியே கண்ணுறங்கு என்ற கவிதை பேழை பாருங்க. பாடல்கள் மனதிற்கும் அமைதியையும் மகிழ்ச்சியும் தருவை. பாடல்கள் எதற்கு அமைதி தரும்? மனதிற்கு அமைதி தரும், மகிழ்ச்சியையும் தரும் தான் பாடல்கள். பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. அப்ப பாடல் வந்துட்டு மனதிற்கு அமைதி தரும், மகிழ்ச்சியையும் தரும். மகிழ்ச்சினா பாடல் பாடினா சந்தோஷமான பாடல்கள் இருக்குது, மனதிற்கு அமைதியான இனிமையான பாடல்கள் இருக்கு. அப்படிப்பட்ட பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, அதை காதோடு கேட்டாலும் மகிழ்ச்சின்றாங்க. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமான உண. ஏட்டில்னா என்னன்னா புத்தகத்தில், அதாவது புத்தகத்தின் வடிவத்துல எழுதப்படாத வாய்மொழியாக கூறக்கூடிய பாடல்கள் நிறைய இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளனன்றாங்க. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையாக இடத்தை பெறுகின்றன. அப்போ தமிழுடைய பிறப்பு முதல் இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு நிகழ்விலும் முதன்மையான இடத்தை எது பெறுகுன்னா பாடல்கள் தான் பெருகுது. நீங்க பாப்பீங்க எந்த ஒரு விசேஷமான பாடல்கள் எல்லாம் பாடுறது இல்லையா, அதெல்லாம் மாணவர்கள் எல்லாம் ஊர்ல எல்லாம் கேட்டிருப்பீங்களா. இதுதான் இங்க சொல்றாங்க. இந்த நாட்டுப்புற பாடல்களையும் தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகிறதா. அப்போ இந்த நாட்டுப்புற பாடல்கள், வாய்மொழியாக பாடப்படும் நாட்டுப்புற பாடல்கள் தமிழர்களினுடைய வாழ்க்கை முறை, எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை முறை இருந்ததுன்னு அதை எவ்வாறு காட்டுதான் படம் பிடித்து காட்டுகிறது எதுனா நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லிட்டு நுழைய முன்னில கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் பாடலின் பொருள் பார்த்து பாட்டுக்குள்ள போவோம். தாலாட்டு. தாலாட்டு பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றுதான். அப்போ வாழ்வழியாக பாடக்கூடியது, எந்த ஒரு ஏட்டிலும் எழுதப்படாத தன் சிந்தனையில் உதித்தது தான் வந்து பாடல். வாய்மொழியாக பாடப்படுவது ஏட்டில் எழுதப்படாத பாடல் தாலாட்டு பாடல். இது தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். தாள்னா என்னன்னா நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாள் ஆட்டு என்று தாள் கூட்டல் ஆட்டு என்று பிரிக்கிறாங்க என்று பெயர் பட்டது. அப்ப எதை அசைத்து பாடுறாங்க? இந்த நாக்கை, தாள் என்பது நாக்கு, அந்த நாக்கை அசைத்து பாடுறதுனால அது தாளாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் குழந்தையை தூங்க வைக்கையும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. அப்போ ஒரு குழந்தையை அழுகையை நிறுத்துறதுக்காகவும் அந்த குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காகவும் இனிமையான ஓசையுடன் பாடும் பாடல் தான் என்னன்னு சொல்றாங்க? தாலாட்டு பாடல்னு சொல்றாங்க. இப்ப வாங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நந்தவனம். நந்தவனம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை. நந்தவனம்னா என்னது? பூஞ்சோலை. நிறைய பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய சோலை தான் வந்துட்டு பூஞ்சோலை. அதற்கு இன்னொரு பொருள் நந்தவனம். பார்னா என்னதுன்னா உலகம். பண்ணுனா என்னது? இசை. இழைத்துனா பதித்து. இதுதான் இதனுடைய பொருள்கள். பண்ணுனா இசை, இழைத்துனா பதித்து. தொகை சொற்களின் விளக்கம் பாருங்க. இப்ப பாடலின் பொருள் தொகை சொற்கள் இதெல்லாம். முத்தேன் என்பது தொகை சொல், முக்கணி என்பது தொகை சொல், முத்தமிழ் என்பது தொகை சொல். அப்போ முத்தேன் என்பது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இது எல்லாம் வந்துட்டு தேனை குறிக்குது, பல வகையான தேன். இதுதான் வந்து தொகை சொற்கள். முக்கணி 3 வகையான கனி, மா, பலா, வாழை. இது 3 முக்கணி என்று. இது முத்தமிழ் 3 வகையான தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதுதான் வந்து தொகை சொற்களுக்கான விளக்கம். நீங்க பாருங்க பாடலின் பொருள். தமிழ் சோலையில் பூவெடுத்து இசையுடன் பாடி உலகம் புகைய வந்தாயும். அந்த குழந்தையை தாலாட்டு பாடுற தாய் வந்துட்டு தமிழ் சோலையில் பூவெடுத்து, தமிழ் என்ற ஒரு சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகைய வந்தாயும் தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உலகம் புகழ வந்தாயோ தங்க பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டில், எதால தங்கம் பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ அப்படிங்கிறாங்க.
இல்லம் வந்தவரை யாருன்னா இது வந்துட்டு சேர நாட்டை பத்தி சொல்றாங்க. இங்க இங்க பாருங்க, இல்லம் வந்தவரை சேர நாட்டினுடைய முத்தேனோன்னு சொல்றாங்க. 3 வகையான தேனை வந்து சேர நாட்டை பத்தி சொல்றாங்க. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்றும். இல்லம்னா என்னது? வீட்டுக்கு வந்தவரை இன்முகத்தோடு நல்லா சிரிச்சு இன்முகத்தோட வரவேற்றும் அறுசுவை உணவளித்து 6 வகையான அறுசுவை என்பது 6 வகையான உணவளித்து சோழ நாட்டின் முக்கனியும். ஏன்னா 3 வகையான கனி எங்க இருக்குன்னா சோழ நாட்டுல. ஏன்னா அவங்கதான் வந்துட்டு உணவளிக்கிறாங்க. எத்தனை வகையான உணவுனா 6 வகையான அறுசுவைன்னா 6 வகையான உணவு அளித்து வீட்டிற்கு வந்தவரை இனமுகத்தோடு வரவேற்கிறவங்க யாருன்னா சோழ நாட்டை சேர்ந்தவங்க முக்கனியோ அப்படிங்கிறாங்க. அப்போ குளம் வெட்டி அணை கட்டி குளம் வெட்டுறாங்க, அந்த குளத்துக்கு அணை கட்டுறாங்க, குடிமக்களின் பசியை போக்குறாங்க. பாண்டிய நாட்டின் முத்தமிழோ அப்படிங்கிறாங்க. பாண்டிய நாட்டுல தான் முத்தமிழ் வளர்த்திருப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட முத்தமிழோ என்கிறாங்க அந்த குழந்தைய. கண்ணே கண்மணியே கண்மூடி கண் உறங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல வந்து கொடுத்திருக்காங்க தாலாட்டு பாடலினுடைய பொருள். இப்ப பாருங்க, பாடல் பாருங்க. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூவெடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. இதுதான் வந்து இந்த பாடல் வந்து அறிவு கொடுத்திருந்ததுங்க. தமிழ் சோலையில் பூவெடுத்து இசையுடன் பாடி உலகம் புகைய வந்தாயோ தங்கப்பூவே அப்படின்ற. தந்தத்தில தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து தொட்டில் வந்துட்டு தந்தத்தில கட்டி அதுல என்ன இழைத்திருப்பாங்கன்னா தங்கத்திலே பூ இழைத்திருக்காங்க. தங்கத்திலே பூ இழைத்து தொட்டில்ல செல்லமாய் வந்து உதைத்த சேர நாட்டு முத்தேனோ அப்படின்ட்டு குழந்தை வந்துட்டு கொஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் வாழை இலை பரப்பி என்ன இலை? வாழை இலை பரப்பி வந்தாரை கை அமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கனியோ அப்படின்னு சோழ நாட்டினுடைய பெருமையை வந்துட்டு பாடி குழந்தையை தாளாட்டுறாங்க. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி. குளம்னா என்னதுன்னா குடும்பங்கள் வாழ. அதாவது குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழும். பாண்டிய நாட்டினுடைய 3 வகையான தமிழ் வளர்த்தாங்க. சங்கம் வளர்த்து தமிழ் தானே பாண்டிய நாடு. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு என்று இது தாலாட்டு பாடல் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்ப கற்ற பின் பாருங்க. உங்கள் பகுதியில் பாடப்படும் தாலாட்டு பாடல் ஒன்றை அறிந்து வந்து பாடுக. உங்கள் பகுதியில் பாடப்படும் தாலாட்டு பாடல் ஒன்றை அறிந்து வந்து பாடுக. அப்போ அவங்கவுங்க ஊர்ல தாலாட்டு பாடல்லாம் பாடுவாங்க இல்லையா, பாட்டிங்கெல்லாம். அதை தான் வந்து பாடப்படும் பாடல் ஒன்றை அறிந்து வந்து பாடுகன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பகுதியில் பேசப்படும் பழமொழிகளை தொகுக்க. பழமொழிகள்லாம் ஊர்ல பேசுவாங்க இல்லையா அவங்கவுங்க பகுதியில, அதை வந்துட்டு தொகுக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மதிப்பீடு வினாக்கள் மாணவர்களுக்கானது. இப்போ உரைநடை பகுதி வாங்க. தமிழர் பெருவிழா. தமிழர் பெருவிழா பாருங்க. விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும். அதாவது திருவிழாக்கு என்ற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரும்பி கொண்டாடுவதுதான் விழா. எல்லாரும் அனைவரும் விரும்பி சந்தோஷமா கொண்டாடுறதுதான் வந்து விருப்பம் ஏற்பட்டு கொண்டாடுவதுதான் விழா. அந்த உறவுகள்லாம் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும். மனசிற்கு என்ன தரும்? மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது தான் வந்து திருவிழா. எப்படிப்பட்ட திருவிழா? உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய விழாக்கள் வந்துட்டு மனதிற்கு மகிழ்வை தரணும். மனிதர்களிடையே ஒற்றுமையை வளர்க்கிறது விழா வந்து என்ன செய்யும்னா, ஏன்னா வந்து எல்லாரும் உறவுகள்லாம் ஒன்று கூடுறாங்க இல்லையா, அதனால மனிதர்களையே ஒற்றுமையை வளர்க்கும். தமிழரின் நாகரீகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் வந்து கொண்டாடப்படுகின்றன. அப்போ விழாக்கள் வந்துட்டு ஒற்றுமையை வளர்க்கும், நாகரீகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும். இதனால பல விழாக்கள் வந்து கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கின்றன. எப்படி வந்துட்டு கொண்டு சேர்க்குதுன்னு பாருங்க. விழாக்கள் வந்துட்டு நம்முடைய பண்பாட்டை வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று சேர்க்கிறது. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள்.
பாருங்க இது எந்த திருவிழான்னு பாருங்க. தமிழருக்கு உண்டான திருவிழான்னு பாருங்க. இந்த படத்தை பாருங்க. இப்ப வாங்க பாடத்தை பார்ப்போம். இயற்கையோடு இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். அப்போ தமிழருடைய வாழ்க்கை முறை எதனோடு இணைந்தது? இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் தமிழருடைய வாழ்க்கை முறையே. இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான். இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. அப்ப இயற்கையோடு இணைந்து வாழறதுனால அப்போ அவங்க எதை வணங்குறத மரபா வச்சிருக்காங்க. மரபுன்னா முன்னோர்கள் பின்பற்றி பின்பற்றி தற்போது வரைக்கும் அப்படியே அது மரபா ஒரு பழக்கப்பட்டதுதான் மரபு. அப்போ முன்னோர்கள் இயற்கையை என்ன செஞ்சுதாங்கன்னா வணங்கி வழிபட்டிருக்காங்க. அதுதான் தமிழருடைய மரபாகவே மாறிட்டு இன்னைக்கும் நாமும் அப்படிதான் அது வழியில் தான் பின்பற்றோம். அதுதான் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்து இருக்கின்றன. அப்போ தமிழர்கள் கொண்டாடக்கூடிய நிறைய விழாக்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னா இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்து. அப்ப இயற்கையை போற்றக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய விழாக்களே இருக்குதுன்றாங்க. அவற்றுள் சிறப்பானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா ஆகும். அப்போ தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. அப்போ கதிரவனுக்கு நன்றி கூறி அதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. எதை இயற்கையை போற்றும் வகையில் அமைந்ததுதான் பொங்கல் திருவிழா. அதற்கு இன்னொரு பெயர் தமிழர் திருநாள். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. கதிரவன்னா யாரு? சூரியன். அப்போ சூரியனுக்கு பூஜை செய்வாங்க இல்லையா? மாணவர்கள்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா பொங்கல் திருவிழா அப்போ. அதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ கதிரவனுக்கு நன்றி சொல்றாங்க. எதற்காக நன்றி சொல்றாங்கன்னு பாருங்க. அப்படி நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா தான் பொங்கல் விழாவே. அப்போ அந்த பொங்கல் விழா யாருக்காகன்னா நன்றி சொல்றாங்க கதிரவனுக்கு. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர். உழவர்கள்னா விவசாயம் செய்யக்கூடிய உழைப்பாளி உழவர்கள் ஆடி மாதம், ஆடி திங்கள்னா ஆடி திங்கள் என்பது மாதம், ஆடி மாதங்களில் விதைப்பர்ன்றாங்க. தை திங்களில் அறுவடை செய்து பயன் அடைவர். அப்போ தை என்பது மாதம், தை என்பது அந்த மாதத்தினுடைய பெயர், திங்கள் என்பது மாதத்தை குறிக்கக்கூடியதுதான் திங்கள். அப்போ தை மாதம், தை என்பது அந்த மாதத்தினுடைய பெயர், மாதம் என்பது திங்கள் என்பது மாதத்தை குறிக்கும். அப்போ ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்து பயன் அடைவர். தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு, அப்போ தை மாதத்தில் வரக்கூடிய முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். அப்போ தை மாதத்தில் அறுவடை செய்வதனால அது தை திங்கள் அறுவடை செய்யறதுனால தை முதல் நாளில் பொங்கல் வழிபடுறாங்க. அந்த அறுவடை செய்யக்கூடிய நாளான அந்த முதல் நாளை என்னன்னு சொன்னா அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிறை பூக்களை சூடி இருப்பாள். அப்போ இயற்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை அன்னை பசுமையான பசுமையான நிறத்தில் ஆடை உடுத்தியது போல எப்படி இருக்குமோ அந்த இயற்கை அமைந்திருக்கும் காட்சிகள் அந்த மாதத்தில். அப்போ பல நிற பூக்களை சூடி இருப்பாள். பல வகையான பூக்களை இயற்கை ஆடை பசுமை நிறத்திலையும் பல வகையான பூக்களையும் சூடி இருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும்ன்றாங்க. அப்போ அந்த தை மாதத்தால பாத்தீங்கன்னா காய் கனினா பழம், கரும்பு எங்கு பார்த்தாலும் எப்படின்னா விளைந்து அனைத்தும் விளைந்து காட்சி தரும்ன்றாங்க இந்த மாதத்துல. அப்போ உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். அப்போ உழவர்கள்னா யாருன்னா இவற்றையெல்லாம் உழவிக்கக்கூடிய விவசாயிகள் எதற்கு நன்றி தெரிவிக்காங்கன்னா இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்த நாளில் தை திருநாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் அழைப்பர். அப்ப இங்க என்னன்னு சொன்னாங்க? தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் மற்றும் உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாள்கள் முதல் 4 நாள்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. அப்போ பொங்கல் என்பது 2 நாளும் கொண்டாடலாம், 4 நாட்களும் கொண்டாடலாம். அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு, வட்டாரம்னா என்னன்னா அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இது மாறுபடும்ன்றாங்க. ரீஜனல், அந்தந்த ரீஜனலுக்கு ஏற்றவாறு மாறுபடும் சொல்றாங்க. போகி திருநாள். முதல் திருநாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 நாள் 2 நாள் சொன்னாங்க இல்லையா? அப்போ முதல் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா போகி திருநாள். போகி திருநாள் என்றைக்கு கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் நூற்பா
462வது பாடல் வரிகள் தான் இது என்பது என்ன ஆன்றோர் மொழி. ஆன்றோருடைய மொழி தான், முன்னோர் மொழி தான் வந்துட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும், வீட்டின் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் தான் வந்துட்டு நாள். தூய்மை செய்யக்கூடியதுன்னா போக்கி, அதை நீக்கி, அதாவது பழைய பொருள்களை நீக்கி என்பதுதான் போக்கி. போகி திருநாள் என்பது இது மார்கழி மாதத்தின் கடைசி இறுதி நாள் ஆகும். அப்போ மார்கழி மாதத்தின் கடைசி நாளான வர்றதுதான் வந்துட்டு போகி திருநாள். இந்த போகி திருநாள் என்பது எதை எப்படி வந்திருக்குன்னா, பழைய பொருட்களை வந்து நீக்கி, வீட்டை சுத்தம் செய்து நீக்கி என்பதுதான் என்னவாயிருக்குன்னா போக்கி என்ற பொருள் அமைந்து போகி திருநாளாக பெயர் பெற்றிருக்குது. எந்த நூல்ல சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நன்னூல் நூற்பால். நன்னூல்ல வந்துட்டு 462வது பாடலாக இது இடம் பெற்றிருக்குது. 60 என்ற பாடல் வரியில. பழையன கழிதலும் புதியன புகுதலும். தெரிந்து கொள்வோம் பாருங்க. வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அப்போ உங்களுக்கு ஒரு என்ன ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா, மழை கடவுள் யாருன்னு பாருங்க. அப்போ வாழ்க்கைக்கு வளம் தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மழை. அந்த மழைக்கான கடவுள் யாருன்னு நீங்க தான் அதை மாணவர்கள் தேடணும். அந்த கடவுளுக்கு வழிபடுறக்கூடிய நோக்கத்துலதான் போகி பண்டிகை என்ற பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டது. அது என்னவான்னு பார்த்தீங்கன்னா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை அந்த காலத்தில இந்திர விழா என்று கொண்டாடப்பட்டது. அடுத்து பாருங்க, பொங்கல் திருநாள். 2வது நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள். அப்போ பொங்கல் திருநாள் என்னைக்குன்னு பாருங்க, தை மாதத்தின் முதல் நாள். தை திங்கள்னு சொன்னாங்க அறுவடை நாள். அந்த அறுவடை செய்யப்பட்ட அந்த நாளை நினைவு கூறும் விதமாகத்தான் பொங்கல் திருநாளை வந்துட்டு தை மாதத்தினுடைய முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலமிடுவர். இது எல்லாம் மாணவர்கள் நீங்க வீட்டுல பொங்கல் ஒவ்வொரு பொங்கலுக்கும் கண்டு மகிழ்ந்திருப்பீங்க. இதுதான் எங்களுக்கு பாடமா கொடுத்திருக்காங்க. இதை நீங்க அப்படியே உங்களுடைய கற்பனையோட உங்களுடைய வாழ்க்கையோட நீங்க பொருத்தி பார்த்துக்கிட்டோம். நீங்கள்லாம் எப்படியெல்லாம் பொங்கல் கொண்டாடுனீங்க இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல பாருங்க, தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். திருநாள் அன்று வாசலில் வண்ண வண்ண கோலம் இடுவர். கோலங்கள்லாம் இடுவாங்க, வண்ண வண்ண கலர்கள்லாம். மாவிலை தோரணம் கட்டுவர். புது பானையில் புத்தரிசியோடு, அதாவது விளைந்த புத்தரிசியோடு புது பானையில் வெல்லம் முந்தரி நெய் சேர்த்து பொங்கல் இடுவர். அப்போ புது பானையில புத்தரிசி வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கல் இடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி வருவது, பொங்கி பெருகி வருவது என்று பொருள். அப்போ பொங்கல் என்பதற்கு என்ன பொருள்னா பொங்கி பெருகி வருவது. எப்படி வந்துட்டு விளைந்து பொங்கி வீட்டிற்கு வருவதோ அறுவடை செய்த பின் அந்த விளைச்சல், அதேதான் வந்துட்டு அதை கொண்டாடும் விதமாக தான் பொங்கி பெருகி வருகிறது செல்வம் அப்படின்ற பொருள் தான் இது. பொங்கல் பொங்கி வருகிறது. அப்போ பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி, அப்போ பொங்கலோ பொங்கல் என்பது என்ன ஒலினா மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். அப்போ பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும். இதுதான் இதனுடைய பொருள். பொங்கி பெருகி என்பது எப்படி நிலத்தில் விளைந்தது வந்துட்டு மகிழ்ச்சி கொடுக்கும். பெருகி வந்ததுக்கு அப்புறம் அது மகிழ்ச்சி தானே கொடுக்கும், அதுதான் இங்க கொடுக்கணும். இப்போ பொங்கல் பொங்கி வருவது எப்படி வந்துட்டு பொங்கி வருகிறதோ அதே போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும், அவங்களுடைய நம்பிக்கை. அதனால இந்த பொங்கலை வந்துட்டு கொண்டாடுறாங்கட்டாம். பின் பெருகும் என்பது மக்கள். பின்னர் தலைவாழை இலையிலிட்டு, தலைவாழைனா வாழை இலை இட்டு, தலைவாழைனா என்னன்னு பொருள் கேளுங்க. பெரியவர் வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட தலைவாழைனா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தலைவாழை இலையிலிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு மஞ்சள் கொத்து தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை, கரும்பு மஞ்சள் கொத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு பழங்கள் ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை, அப்போ கதிரவனில விளைச்சல் நிகழுமா? நிகழாது. அதனால அந்த விளைச்சலுக்கு வந்ததுனாலதான் மகிழ்ச்சி பொங்குது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி கொடுத்தது யார் காரணம்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கதிரவன். அப்போ அந்த கதிரவனுக்கு நன்றியை தெரிவிக்கணும் இல்லையா? அப்போ கதிரவனுக்கு, இது விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அழைத்து தாமும் உண்டு மகிழ்வர். இங்க வருங்க, தெளிவும் பாருங்க. தை முதல் நாள், தை மாதத்தில் வரக்கூடிய முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. அப்போ தை மாதம் தை 1ஆம் தேதி அந்த நாள் வந்து என்ன நாள் சொல்லுவோம்? திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்றாங்க.
அப்போ திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை முதல் நாள்ல. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. அப்போ முதல் நாள் திருவள்ளுவருடைய ஆண்டாகவும் தை 2ஆம் நாள் திருவள்ளுவருடைய நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இதுதான் இந்த பெட்டி செய்தியில கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த பிக்சர் எல்லாம் பாருங்க. இது என்றைய திருநாள்னு சொல்லிட்டேன். இது மூன்றாவது பொங்கல் என்னன்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் பாருங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகிறது. செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடுகள் செல்வமாக மதிக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா உழவர்களுக்கான செல்வம். அப்போ மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அப்போ உழவு இருக்குது, உழவருக்கு உற்ற துணையாக, அப்போ விவசாயத்திற்கும் அந்த விவசாயிக்கும் உற்ற துணையாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடுகள். அப்போ மாடுகள் அதனால் என்னன்னு சொல்லணும், செல்வம் சொல்றாங்க, விவசாயிக்கான செல்வம். அவற்றிற்கும் நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடுகிறோம். அப்போ மாடு உழவருக்கும் உற்ற துணையாக விளங்குறதான விளைச்சல் பெறுகிறது. அப்படிப்பட்டதுக்கு நன்றியும் சொல்லணும். அப்போ நன்றி எதற்கு சொல்லணும்? ஒன்று இயற்கைக்கு நன்றி, அந்த விளைச்சலை கொடுத்த சூரியனுக்கு நன்றி, உழவருக்கு கொடுத்த உதவி செஞ்ச அந்த மாட்டுக்கு நன்றி. இத்தனைக்கும் நன்றி சொல்லிட்டு வராங்க பாருங்க. அப்போ நீங்களும் எந்த வகையில் நன்றி சொல்லணும், மாணவர்களும் பாருங்க எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. பாருங்க எதுக்கெல்லாம் இவங்க நன்றி சொல்லணும். செல்வம் என்னும் பொருளும் அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடப்படுகிறது. மூன்றாவது பாருங்க. மாட்டுப் பொங்கல் அன்று என்னெல்லாம் படையல் வைப்பாங்கன்னு பாருங்க. மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர். மாடுகளை என்ன செய்வாங்க? குளிக்க வைப்பாங்க. மாடுகளை நீராட்டுவர். குளிக்க வைத்தல்தான் இந்த நீராட்டுறது. கொம்புகளை சீவி, அந்த மாடுகளுக்கு இருக்கக்கூடிய கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர். வண்ணங்கள் என்னது? அதுக்கு சாயம் பூசுறது. அதுக்கப்புறம் மாடுகளின் கழுத்தில் மணிகளை கட்டுவர். பூவும் தழையும் சூட்டுவர். மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர். பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை, பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். அப்போ மாட்டு பொங்கல் அன்றோ அல்லது அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். அப்போ மஞ்சு விரட்டு என்பது சில ஊர்களில் மாட்டுப்பொங்கல் அன்றோ அடுத்த நாள் அன்றோ நடைபெறும். அந்த மஞ்சு விரட்டு என்பதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, மாடுகளை அடக்கி ஆடும் வீர விளையாட்டு தான் மஞ்சு விரட்டு. இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தருவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, காணும் பொங்கல். 4வது பொங்கல் காணும் பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கலாகும். இந்த நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். யார் வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்னா சொந்தம் வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்குன்னு சொல்லல, அதான் உற்றார் உறவினர் வீட்டுக்கு மற்றும் நண்பர்களுடைய வீட்டுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். அப்போ குடும்பத்தோடு எங்க போனா அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் அவர்களுடன் பொழுதை கழிக்கிறதும் காணும் பொங்கல் அன்று நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள், சில பட்டிமன்றங்கள்லாம் நிகழ்த்துவாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த தமிழ் கலை நிகழ்ச்சிகள்லாம் நிகழ்த்துவாங்க. முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுவர் என்று காணும் பொங்கல் அன்று. அப்போ இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும். என்னது? இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா தான் பொங்கல் விழா. இதை எல்லாத்தையும் போற்றக்கூடிய விழா தான் பொங்கல் விழா. நாம இதெல்லாம் பொங்கல் அப்போ செய்யறோமா? எதுவும் கிடையாது. அப்போ உலகு எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடணும். அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பொங்கல் விழாவை நம்ம தமிழ்நாடு மட்டுமல்லாமல்
தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் பொங்கல் திருவிழா என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடுறோம். தெரிந்து தெளிவும் பாருங்க. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. எங்கெங்க? ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்றும், பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்றும் கொண்டாடப்படுகிறது. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்ற பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. கற்பவை கற்றபின் பாருங்க. உங்கள் ஊரில் கொண்டாடப்படும் பிற விழாக்கள் பற்றி வகுப்பில் கலந்துருங்க. அப்போ பொங்கல் திருவிழாவை தவிர்த்து மற்ற என்னெல்லாம் விழாக்கள் வந்து அவங்க ஊர்ல கொண்டாடுறாங்கன்னு அதை வந்து வகுப்பில் கலந்துரையாட சொல்லியிருக்காங்க. உங்கள் பள்ளியில் கொண்டாடப்படும் தேசிய விழாக்களை பட்டியலை உருவாக்குங்கள். அப்போ உங்கள் பள்ளியில் கொண்டாடப்படும் தேசிய விழாக்களின் பட்டியலை உருவாக்கும். என்னெல்லாம் பள்ளியில தேசிய விழாக்களாக என்னெல்லாம் விழாக்கள் கொண்டாடப்படுது அதை வந்து பட்டியலிட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் ஏறுதழுவல் நடக்கும் இடங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு ஏறுதழுவுதல் நடக்குதோ அந்த இடங்களை எல்லாம் தொகுக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்கள் இருக்குது. அந்த விழாக்கள்ல எது உங்களுக்கு பிடிக்கும், அந்த பிடிக்கிறது என்ன காரணத்துக்காக அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு காரணமும் கேட்டுருவேன். இதுதான் இந்த பாடத்தினுடைய முடிவு. இதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த விரிவானமும் இலக்கண பகுதி வேறு ஒரு வகுப்புல கொடுக்குறேம்மா. தேங்க்யூ.